எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுரை சுந்தரிஸ் கிச்சன். வாங்க இன்னைக்கு என்ன சமையல்ன்றத பார்ப்போம். இன்னைக்கு பாசிப்பயிறு ஊற போட்டு வேக போட்டு வச்சுருக்கேன். குழம்பு வைக்கிறதுக்கு 1/4 கிலோ பருப்பு ஊற போட்டிருக்கேன். இப்போ இது 150 கத்திரிக்காய், 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம். இதை வதக்கணும், வதக்கி அரைக்கணும். புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். அரை முடி தேங்காய், வெள்ளைப்பூடு, இது சோம்பு, கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு வெங்காயம், பட்டை, இது பிரிஞ்சி இலை ஒன்று, கொஞ்சோண்டு சோம்பு தாளிக்கிறதுக்கு. இப்போ இந்த தேங்காயை அரைச்சிக்கலாம். இது வதக்கணும், வதக்கி காமிக்கிறேன் எப்படின்றத பாருங்கள். காலிஃப்ளவர் வேக போட்டிருக்கேன், அரை வேக்காடு. சில்லி போடுறதுக்காண்டி அதையும் போட்டு காமிக்கிறேன் எப்படின்னு. ஏற்கனவே போட்டிருக்கோம் நாங்கள், சரி இதையும் அதோட சேர்த்து போடலாம் அப்படின்றதுக்காண்டி காமிக்கிறேன். ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு வெங்காயமும், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல போட்டு வதக்கிக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள். ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல மசாலாவை கூட்டிக்கிறணும், குறைச்சிக்கிறணும். தனி மிளகா பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். லேசாக வதக்கினா போதும். ஏற்கனவே இது வீட்டில் அரைச்ச மசாலா பொடி, ஜாமான்லாம் வறுத்து தான் பருப்பு எல்லாமே அரைச்சிருப்போம். அந்த பச்சை வாசம் போடுறதுக்காண்டி போதும், அந்த சூடே போதும். அதுக்கு பாசிப்பயிறு வேக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியிலையே கத்திரிக்காய், இதில் உப்பு போட்டிருக்கேன், அதனால் அந்த தண்ணியிலையே அதை வேக போடுறேன். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, தேங்காய், சோம்பு, வெள்ளைப்பூடு போட்டு அரைச்சிருக்கிறேன். இந்த மிக்சியில் அது அப்படியே இருக்கட்டும். இதில் தக்காளி, வெங்காயம், மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டு இதில் அரைச்சிக்கிடுவோம். அதில் எடுத்துட்டு அரைக்கலாம், கரண்டு போயிடுச்சுன்னா இதாகிடும். அரைச்சி வச்சுக்கணும். புளி தண்ணி பாருங்க, கத்திரிக்காய் வெந்துருச்சு. நம்ம அரைச்ச மசாலாவை அதில் ஊற்றிடுவோம். புளித்தண்ணி, வதக்குனது தக்காளி, வெங்காயம், சாம்பார் பொடி, தனி மிளகா பொடி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி காமிச்சிருப்பேன். அந்த இதை இப்போ ஊற்றிருக்கேன். இதை அப்படியே பச்சை பொடியாகவும் போட்டு வைக்கலாம். சரி, நான் இப்போ வீடியோவுக்கு போகிறதுனால வதக்கி அரைச்சிடுவோம் அப்படின்ட்டு வதக்கி அரைச்சி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. பாசிப்பயிறு
மசாலா பொடி. ஒரு பட்டை, ஒரு இலை போட்டிருக்கேன் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு. வெங்காயம், பாருங்கள், பாசிப்பயிறு, பயிறு போட்டிருக்கேன், பாசிப்பயிறு, கத்திரிக்காய் போட்டு குழம்பு இப்படி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அழிச்சு கொட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ காய் குழம்புக்கு வேக போட்டதை பாசிப்பயிரை கொஞ்சம் தனியாக ஒரு கப்பு எடுத்து வச்சுருந்தேன். அதில் தேங்காய், கடுகு, உளுந்தம் பருப்பு, பட்டை வத்தை, பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து அப்படியே தாளித்து வச்சுருக்கேன். சின்ன பசங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி யாருனாலும் காலையில் நேரங்களில் சாப்பிட முடியலை, பசங்க சாப்பிடாம ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு இதே மாதிரி தாளித்து, காரம் இருக்காது, வத்தை மட்டும் கிள்ளி போட்டிருக்கிறதுனால காரம் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி தாளித்து கொடுக்கலாம். சாயந்தர நேரங்களில் பசங்க ஸ்கூல் விட்டு வர நேரம் காலையில் ஒரு 200 பயரை ஊற போட்டிங்கன்னா சாயந்தரம் இதே மாதிரி தாளித்து வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு டீ, காப்பி, பால் குடிக்கிற பிள்ளைகளுக்கு இதே மாதிரி ஒரு கப்பில் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியானது தான் இது, பிள்ளைகளுக்கு சத்தானது. இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸ்கூல் திறந்துருச்சு, ரெகுலராக இதே மாதிரி பிள்ளைகளுக்கு எதனாலும் ஒரு பயிரை அவிச்சு சுண்டல் வேக போட்டு எதனாலும் கொடுங்க. காலிஃப்ளவர் சில்லிக்கு வீட்டில் அரைச்ச கடலை மாவு, அரிசி, பட்டை வத்தை, சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். அதோட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், பாருங்கள் மாவு கரைச்சிட்டேன். இப்போ காலிஃப்ளவர் வேக போட்டு ஒரு சின்ன பூ தான் வச்சுருக்கேன், அதில் முக்கி இதில் போடுறேன். பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானம் லஞ்சு பாசிப்பயிறு, கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்கேன். நான் எப்படி வைக்கிறேன்னு அதே மாதிரி வதக்கி உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வச்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி காலிஃப்ளவரு சில்லி போட்டிருக்கேன். பாசிப்பயிறு வேக போட்டதுலேயே கொஞ்சம் சுண்டலாக தாளித்து பிள்ளைகளுக்கு இருக்கட்டும்னு வச்சுருக்கேன் காலையில் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு. இதே எங்களுக்கு மத்தியானம் இன்றைக்கி சாப்பாடு லஞ்சு. டிஃபன் கட்டிட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.